லைஃப்பில் என்ன பண்ணுறது, இல்லை லைஃப்பில் நான் வந்து என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாமல் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வீல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜி கான்செப்ட் இருக்குது. அதில் நம்ம லைஃப்பில் முக்கியமான 8 கேட்டகரியை வந்து அவங்க வந்து ஒரு சார்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சார்ட்டு வீடியோவில் தெரிகிற இந்த சார்ட்டில் உங்களுடைய லைஃப்பில் இதில் எது எது வந்து கம்மியாக இருக்குது, எது எது வந்து அதிகமாக இருக்குது, அதாவது பிளேசஸ் டு க்ரோ எங்கே வந்து அதிகமாக இருக்குது, எங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களாகவே ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட கரியர் வந்து பெட்டராக இருக்குது, என்கிட்ட வந்து மணி வந்து கம்மியாக இருக்குது, என் லைஃப்பில் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப பேடாக இருக்குது. இது மாதிரி இந்த 8 கேட்டகரியில் எனி கேட்டகரியில் உங்களுடைய ஓன் லைஃப்பில் எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கம்மியாக ஸ்கோர் வச்சுருக்கீங்க, எந்த இடத்துல அதிகமாக ஸ்கோர் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல் ஆஃப் 10ல் நீங்களே வந்து அசஸ் பண்ணுங்கள். ஸோ எதில் மினிமமாக ஸ்கோர் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த வீல் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்கு அப்படின்னா, நம்ம லைஃப்பில் எந்த இடத்துல நம்ம க்ரோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும்.